நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு பாரதி, எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் என்ன தொந்தரவு பண்ணாத. எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்க. என்னாச்சு? ஏய், நீ காலேஜுக்கு போல? இப்படி எல்லாரும் வட்டமா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா நடந்ததெல்லாம் சரியா போயிடுமா? முடியலடி. முட்டாள்தனமா பேசாத. என்ன முடியல? இல்லைம்மா, முந்தா நாள் தான் அவனை பார்த்தோம். சிரிச்சு பேசிட்டு கிளம்பி போனான். இப்ப அவன் இல்லை. அதுக்கு அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வருத்தப்படக்கூடாதா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? யாருக்கும் எந்த தப்பும் மனசால கூட நினைக்காதவ மகா. அவளுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இப்ப என்ன ஆயிடுச்சு மகா லைஃப்க்கு? பொண்ணு பார்த்துட்டு போனவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கும் மகா லைஃப்க்கும் ஏன் கரெக்ட் பண்றீங்க? எதுவுமே சரியா நடக்கலப்பா, விட்டுடலாம். இந்த பொண்ணு பாக்குறது, கல்யாணம் எதுவுமே வேணாம். யாரையும் வர சொல்லாதீங்கப்பா. முட்டாள் மாதிரி பேசாத. இதெல்லாம் என்னதான் பண்றது? உங்களை சொல்லணும். செத்து போனவனுக்காக ஃபீல் பண்றேன்னு நீங்க மகாவோட கில்ட்டி கான்ஷியஸ் தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து ஒருத்தரை நாம பார்த்தோம், அவன் செத்துட்டான். இது யாருக்கு வேணாலும் நடக்கும். அவனுக்கு வருத்தப்படுறத தனி, மகாவோட கல்யாண விஷயம் தனி. ஏன் எடுத்து குழப்பி அடிக்கிறீங்க? உனக்கு வருத்தமாவே இல்லையா? ஒருத்தன் செத்து போனது வருத்தம் தான். ஆனா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்ததா? அவனுக்கு உன்னோட வாழ கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். கடவுள் நம்ம மேல கருணையா இருந்ததாலதான் இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். போதுமா? என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு போகும்போதுதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்காதா? என்ன மகா ஸ்டூபிட் மாதிரி பேசுற? அது ஒரு ரோட் ஆக்சிடென்ட். நேத்து அவர் இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்திருந்தா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது இப்படி நடந்திருக்கு. ஒரு 3 மணி நேரம் தான் அவரை தெரியும். நம்ம வேலூர் போய் அவர் பாடியை வாங்கி அவர் வீட்டுல சேர்த்து கடைசி காரியம் வரைக்கும் கூட இருந்து நம்மளால எவ்வளவு தூரம் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி மற்றவங்க நினைக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொரு கல்யாணமும் தட்டி போகுது. முதல்ல நீங்க இப்படி நினைக்கிறத நிறுத்துங்க. வெளியில யாரும் சொல்ல வேண்டாம். நீங்களே ஆரம்பிங்க எல்லாத்தையும். எல்லாமே உங்களாலதான். ப்ளீஸ் ஜனனி. நான் அன்னைக்கே சொன்னேன், அவசரப்பட்டு ஒவ்வொரு மாப்பிளையா கூட்டிட்டு வராதீங்கன்னு. கேட்டதானே? நாளைக்கே கல்யாணம் நடக்கலன்னா அப்படியே உலகம் அழியிற மாதிரி. அவசரப்பட்டு எதையாவது பண்ணி சொதப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பழைய தூக்கி மகா மேலேயே போட வேண்டியது. நான் என்னடா பண்ணட்டும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவளை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றேன். கல்யாணம் மெதுவா நடக்கட்டும். இல்லம்மா, அது முதல்ல ஒரு அப்பாவா ஸ்ட்ராங்கா இருங்க. அப்பதான் உங்களை மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க இவங்க எல்லாம் தெளிவா இருப்பாங்க. நம்ம அம்மா செத்து போனதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாம் உயிரோடு தானே இருக்கோம். சாப்பிடுறோம், தூங்குறோம், சிரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அம்மா செத்து போனதை விடவா ஒரு பெரிய கஷ்டம் வந்துட போது? சும்மா அதையே நினைச்சு உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா எல்லாரும் வேலையை பாருங்க. நீ என்ன காலேஜுக்கு லீவ் போட்டு உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கியா? கிளம்பு நீ. இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், இப்ப எப்படி போறது? சரி, என் கூட வா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. ஏய் மகா, உனக்கும் தான் வருத்தப்படு, வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒண்ணு அதுல நீ லிங்க் பண்ணி கஷ்டப்படாத. இல்ல நீ சும்மாவே இருந்தா நீயும் கண்டுபிடி யோசிப்ப. நீ ரெடி ஆயிட்டு வா, நம்ம வெளியே போலாம். இல்ல, எனக்கு வீட்ல வேலை இருக்கு. அதெல்லாம் எனக்கு வேணாம். நம்ம வெளியே போயிட்டு வருவோம். நீ வர போ. எந்திரி. பாரு, ரூம்ல உட்காந்து அழக்கூடாது. நான் இப்ப வருவேன். ஏ, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? என்ன
பெருமையாக இருக்குமா. சில விஷயங்களை எனக்கு கூட ஹேண்டில் பண்ண தெரியல. சின்ன பொண்ணு, உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டியை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. நிஜமாவே இந்த குடும்பத்தோட தைரியலட்சுமி நீதாம்மா. நீ எவ்வளோதான் என்ன அடித்தாலும் ஐ லவ் யூ மா. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. சுபா, ஆபீஸ் போல? என்னாச்சு? லீவ் சொல்லிட்டேன். ஏன், உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல, சும்மாதான். சும்மா எதுக்கு லீவு? என்ன மேட்டர்னு சொல்லு. லீவ் நிறைய இருந்துச்சுல, அதான். ஆமா, எங்க உன்னோட ஆளை காணோம்? யார கேக்குற? அடி பாவி, உன்னோட ஆள் வேற யாரு? உன் சஸ்பெண்ட். ஓ சாரி, உன் ஹஸ்பண்ட் தான். அவன் ஆபீஸ் போயிட்டான். ஓ, அதான் மேட்ரா? என்ன? டெய்லியும் ஆபீஸ்ல ஒரே முகத்தை பார்க்க முடியல, போர் அடிக்குது. கரெக்டா? உன்னை யார் ஆபீஸ்ல சைட் அடிச்சு கல்யாணம் பண்ண சொன்னது? பேசாம வேற ஏதாவது ஆபீஸா பார்த்து எஸ் ஆயிடு. புருஷனோட வீட்ல இருக்கிறதே டார்ச்சர், அதே புருஷன் ஆபீஸ்லயும், அதுவும் பக்கத்து சீட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப டார்ச்சர் தான். படுத்தாதடி, நான் தான் லீவு நிறைய இருக்குன்னு சொன்னேன்ல. அப்ப லீவ் போட்டு ஜாலியா ஹனிமூனுக்கு எங்கேயாவது போ. நானே கேட்கணும்னு நினைச்சேன், கல்யாணம்னா ஹனிமூன்ல போவாங்க, தெரியும்ல? ஏன் உம்மன் இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே. இல்லையே, நீ டல்லா இருக்க. சம்திங் ராங். என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி, அப்போ காச்சாடலாம். ஹே, மூடு இல்ல, அப்புறமா விளையாடலாம் ப்ளீஸ். என்னாச்சு உனக்கு? பயங்கரமா எதையோ போட்டு யோசிக்கிற போல. மகா எங்க? அவ ரூம்ல இருக்கா. ஏன்? சாப்பிட்டாளா? சாப்பிட்டுருப்பா, நான் பார்க்கல. மகா பாவம் இல்ல? புரியல. இப்படி அந்த பையனுக்கு ஆகும்னு அவ யோசிச்சிருக்கவே மாட்டா. பாவம், அவ ரொம்ப அப்செட். எல்லாம் என்னாலதான். அந்த பையன் செத்து போனது ஆக்சிடென்ட்ல. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இவ்ளோ அவசரமா நான் கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு பாரு. மகா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை. ஏய், நீ என்ன லூசு மாதிரி இப்ப போய் அத பேசுற? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனி எரேசர் வாங்கி அழிக்கவா முடியும்? விடு விடு. இல்ல இந்து, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்ன பத்தி மட்டும் நான் நினைச்சிட்டேன். இப்ப பாரு, என் கல்யாணத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா மகாக்கு பிடிச்ச பையனோட அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அப்பாவும் சந்திரன் அங்களும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னால நீங்க எல்லாரும் அவமானப்பட வேண்டி இருந்திருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் கல்யாணத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா மகாக்கு பிடிச்ச பையனோட அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அப்பாவும் சந்திரன் அங்களும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னால நீங்க எல்லாரும் அவமானப்பட வேண்டி இருந்திருக்காது. இதுல அவமானப்படலாம் என்ன இருக்கு? நீ என்ன டெரரிசமா பண்ண? கல்யாணம் தானே பண்ண. என்னால அப்பாவோட நிம்மதியே போச்சு. என்னோட தப்புதான். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணதுல அப்பாவுக்கு பினான்சியலா நிறைய பிரச்சனை நினைக்கிறேன். நான் ஈஸியா யார் வேணா எப்படி வேணா போங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றது நீங்க தானே. அப்பாவை நினைச்சா தாங்கவே முடியல. ஏய், என்ன நீ இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சா நீ பண்ண? நீயே இப்படி கவலையா இருந்தா அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்ததுல என்ன யூஸ் சொல்லு? இங்க பாரு, எல்லாரும் இவ்வளவு கஷ்டத்துலயும் ஓகேன்னு நினைக்கிறது உனக்கு பிடிச்ச விஷயம் நடந்து நீ சந்தோஷமா இருக்கன்றதுதான். நீயே வருத்தப்பட்டா எல்லாரும் பட்ட கஷ்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். யோசிக்காம எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் தானே. ஏய், அழாத சுபா, நீ ஒண்ணும் பண்ணல. ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா, அழாதக்கா. என் செல்ல அக்கால, என் தங்க அக்கால, என் முத்து அக்கால.
எல்லாம் தப்பையும் பண்றேன். ஆனா நீங்க யாருமே என்ன திட்ட கூட மாட்டேங்கிறீங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாம் உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அப்பாவாது என்ன 4 திட்டு திட்டலாம்ல. அத வேணா பண்ண சொல்றேன். திட்டுறதானே வந்து 4 அடி போட சொல்றேன். ப்ளீஸ் நடந்ததை நினைச்சு நீ அழாத. அப்பா ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், மகா ஒரு பக்கம்னு ஃபீல் பண்றதே பார்க்க முடியல. ஏதோ பண்ண ஏதோ ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விடு. இப்படி யோசிச்சுட்டு இருந்தா ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ். சின்ன பொண்ணுடி, ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆறுதல் சொல்ற கெப்பாசிட்டிலாம் நேக்கு லேது. ப்ளீஸ். அப்பாடா, இப்பவாவது சிரிச்சியே. நான் நிஜமாவே உன் செல்ல அக்காவா? அக்காவா? நீ தானடி அக்கான்னு சொன்ன. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னு என்னவோ. ஆனா நீ அப்படி கூப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ அழுவுறேன்னு ஆறுதல் சொல்லிருப்பேன். அதையே டெய்லில எக்ஸ்பெக்ட் பண்ணாத. சுபா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நிஜமாவா? பொறு, நான் இன்னும் முடிக்கல. ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா மூளைதான் கொஞ்சம் கிடையாது. ஆமா. அதுக்கும் ஆமாவா? மாமா. பாரதி வாடா. பேங்க் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் மாமா. நம்ம கார்த்திகேயனோட தேடி இருந்தார் பாத்தியா? இப்பதான் பார்த்தேன். சரி உட்காரு. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் உட்கார்றா. இல்ல மாமா, அது வந்து யோ உட்காருனா சும்மா சீன் போட்டுக்கிட்டு. சரி. என்ன மாமா யூத் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறீங்க? அதான் வீட்ல ஒண்ணுக்கு 4 யூத் இருக்காங்களே. என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. டேய் நம்ம ஜனனி இருக்கால. என்னாச்சு மாமா? டேய் ஏன்டாப்பா பதற? இல்ல மாமா, ஜனனினாலே வில்லங்கம் தானே. நீ முதல்ல வாயை கழுவு. இன்னைக்கு அவ அசத்திட்டடா. என்னாச்சு மாமா? டக்கு டக்குன்னு கோவம் வந்தாலும் இந்த ஜனனிக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேற யாருக்கும் வராதுடா. என்னாச்சு மாமா? காலையில நீ வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எப்படி இருந்தோன்னு பார்த்தல. அப்படி ஒரு விஷயம் நடந்தா கஷ்டம் தானே மாமா. அதான்டா வீட்டுல எல்லாரும் அப்செட்டு. மகா ஒரு பக்கம் சாப்பிடாம உட்காந்துருக்கா, இந்திரா இன்னொரு பக்கம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்கேன். ஜனனி வந்து ஆறுதல் சொன்னாலா? சேச்சே, அவ என்னைக்குடா அதெல்லாம் சொல்லியிருக்கா? ஆளுக்கு ஒரு டோஸ் விட்டா பாரு. அவ போடல எல்லாரும் எழுந்திருச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட மகா லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சேனே தவிர மகா மனசை மாத்தணும்னு யோசிக்கலடா. ஜனனி வந்து மகாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டப்புறம் தான் எனக்கே உரைச்சுதுடா. மாமா, ஜனனி எப்பவுமே அப்படிதான் மாமா, எல்லாத்தையும் பிராக்டிகலா யோசிப்பா. ஆமாண்டா, இந்த வயசுல எனக்கே இல்லாத மெச்சூரிட்டி பல நேரங்கள் அவள்கிட்ட தெரியுதுடா. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவள்கிட்ட தான்டா படிக்கணும். எப்போ 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பீங்க, இன்னைக்கு அப்படியே பாசமணியை பொடியறீங்க. டேய், என்ன சண்டை போட்டாலும் அவன் என் பொண்ணு, நான் அவ அப்பா. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அது சரி. சான்ஸே இல்லடா. நாம எல்லா விஷயத்தையும் மனசளவுல யோசிச்சு குழப்பிப்போம். ஆனா அவ அறிவால தாண்டா யோசிக்கிறா. எவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலையும் உடைஞ்சு போயிடாம தெளிவா யோசிக்க அவளால தாண்டா முடியும். இறந்தவங்களுக்காக வருத்தப்படுறது தப்பு இல்ல, ஆனா எதுக்கு உன்னை லிங்க் பண்ணி வருத்தப்படுறேன்னு கேட்டா பாரு. சத்தியமா சொல்றேன், நானே அப்படி யோசிக்கலடா. மகாவுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ண பாக்குறீங்கன்னு ஆரம்பிச்சு சும்மா பின்னி எடுத்துட்டடா. உங்களுக்கும் திட்டா? சும்மாவே என்ன தாக்குன்னு தாக்குவா. சான்ஸ் கிடைச்சா விடுவாளா? ரவுண்டு கட்டி அடிச்சிட்டா. இந்திராவையும் மகாவையும் வெளியே கூட்டு போனது அவதான். என்னையும் எதுக்கு வீட்லயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கிளப்பி விட்டதா அவதான். எப்படிடா அவளால இந்த மாதிரி யோசிக்க முடியுது? அம்மா இறந்து போன பிறகு நாமெல்லாம் உயிரோட இல்லையா, சிரிக்கலையா, சாப்பிடலையா, எல்லாம் அப்படிதான். அதெல்லாம் கடந்து போகும், போய்தான் ஆகணும். அதையே நினைக்காம வேலையை பாருங்கன்னு சொன்னா பாரு. ஒரு செகண்ட் எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சுடா. சில சமயம் எங்க அம்மா, சில சமயம் அவ அம்மா. டேய், அவ தைரியமான பொண்ணுடா, எங்க விட்டாலும் பொழைச்சுக்குவா. அவளை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லடா. அது அப்படிதான் மாமா, அப்பாக்கள் அப்படி இப்படி இருந்தாலும் பிள்ளைங்க பிரைட்டா பிறந்துடுறாங்க. என்னையே பாரியா? இப்போவும் அந்த பையன் செத்து போனதை நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு. அதை ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். அவ தாண்டா சொல்லி கொடுத்தா. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி. நீங்க இப்படி பாராட்டுறதை கேட்டா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? யாரு அவளா? நீ வேற. ஓவரா சீன் போடாம போய் வேலையை பாருங்கன்னு மூக்க உடைச்சு அனுப்புவா.
விடுங்க மாமா. வீட்ல எல்லாரும் எமோஷன்ல தாம் தூம்னு குதிக்கும் போது இப்படி பொறுமையா மெச்சூர்டா பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லது தானே? இனிமே வீட்ல என்ன நடக்கிறதா இருந்தாலும் ஜனனியை கேட்டு அவ என்ன சொல்றாளோ அது படி நடக்கணும்டா. நான் வேஸ்டா. சரி, நீ போய் வேலையை கவனி. நான் வேற உன் வேலையை கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி மாமா. டே பாரதி மாமா, நான் பாராட்டினேன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லிடாத. சொல்லக்கூடாதுடா. புரியுது புரியுது. வரேன் மாமா. சொல்லு பாரதி. பிஸியா? இல்ல சொல்லு. இங்க ஒரு ஆள் உன்னை புகழ்ந்துட்டு இருக்காரு. சேலம் மட்டும்தான் வைக்கல. யாருப்பா அது? எனக்கு தெரியாம? வேற யாரு? உங்க அப்பா தான். என்னவா அவருக்கு? ஒண்ணும் இல்ல, வீட்ல எல்லாரும் அப்செட்டா இருக்கும்போது நீதான் எல்லாரையும் சரி பண்ணுன்னு சொன்னாரு. இனிமே வீட்ல எந்த முடிவா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்க போறாராம். ஏன் அவர் சொதப்பாருன்னு அவருக்கே தெரியுமா? அவர் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாரு தெரியுமா? நீ இப்படி பேசின எப்படி? ஐயோ, நீ முதல்ல உங்க மாமாவுக்கு பிஆர்ஓ வேலை பார்க்கறத நிறுத்து. அடப்பாவி, உண்மைதானே சொல்றேன். உங்க அப்பா இங்க என்ன பேசினாரோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். சரி சொல்லிட்டேல்ல, போனை வை. சரி சரி, கூல். ஃப்ரீ ஆயிட்டே கால் பண்ணு. நீ உங்க மாமா புராணம் பாட மாட்டேன்னு சொல்லு, நான் அப்ப கூப்பிடுறேன். இட்ஸ் ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மதி. குட் மார்னிங் சந்திரன். உன்னை பார்க்க தான் வந்தேன். லேட் ஆகும்னு பாரதி சொன்னா, அதான் கிளம்பிட்டு இருந்தேன். சொல்லுங்க சந்திரன். ஒன்றும் இல்லை மதி, நம்ம பழைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்கெல்லாம் என்னமோ என்ன ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க. நான் என்னமோ அது உங்கள்கிட்ட இருந்து புழுங்கிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அவங்ககிட்டலாம் பேசுகிறேன். முக்கியமான ஆளுங்கள்லாம் போயிட்டா அப்புறம் ரெஸ்டாரண்ட் காலி ஆகிடும். போக மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணுறேன். அது போதும். வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். உன் புண்ணியத்தில் பிஸ்னஸ் கிடச்சிருக்க. பையனுக்கு கல்யாணம் வேற நினைச்ச மாதிரி நல்ல இடத்துல முடிஞ்சிருச்சு. எனக்கு வேற என்ன வேணும்? சந்தோஷம். அப்புறம் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. மனசு கேட்கல, அதான். என்ன? உங்களை பற்றி நிறைய கேள்விப்படுறேன். வருத்தமாக இருக்கு மதி. வெளி ஃபங்க்ஷனில் எதுலேயும் உங்களை பார்க்க முடியல. வெளியே தலைகாட்ட முடியாத அளவுக்கா கஷ்டம் வந்துடுச்சு? நாம சேர்ந்திருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது சந்திரன், உங்களோட சேர்ந்து இருக்க எனக்கு கொடுத்து வைக்கல. மனசில் ஏதாவது இருந்தால் பேசுங்க மதி. என்னை வேற ஆளாக நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேசுகிற மாதிரி விஷயம் எதுவும் என்கிட்ட இல்லை. 7 வருஷம் ஒன்றா இருந்தோம். அந்த மரியாதைக்காகத்தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதோடு நிறுத்திக்கலாம். நானும் எனக்கு என்னன்னு தான் யோசிக்கிறேன். மனசு கேட்க மாட்டேங்குது. உன்ன மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு என்னால் யோசிக்கவே முடியல. உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு. சரி சந்திரன், எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருங்க மதி, எங்க ஓடுறீங்க? முன்னதான் நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஓடி ஓடி கவனிச்சிங்க. இப்போதான் வேலை இருக்காதே. என்ன வேணும் உங்களுக்கு? மகாவுக்கு அவசரமா மாப்பிள்ளை பார்க்குறீங்க போல இருக்கு. என்ன, ஒன்றும் நடக்கலையா? என்னமோ நான் வேண்டான்னு சொன்னப்போ அவ்வளோ கோவப்பட்டீங்க. இன்னைக்கு என்னாச்சு? வர்ற எல்லாருக்கும் அக்கா இருக்கிறப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தது உறுத்துதா? அதையே காரணமா சொல்லி ஓடிட்டாங்க, அதானே? கேள்விப்பட்டவனுக்கே இப்படின்னா வந்து இறங்கினப்போ நேர்ல பார்த்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே என் பொண்டாட்டி நடந்துகிட்டது நியாயம்னு புரியும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? 3ஆவதா ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்து மகாவை பொண்ணு பார்த்துட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்தே போயிட்டனாமே. 3 பேரு மகாவை கேட்டு வீட்டுக்கு வந்தோம். முத தடவை சுபா உங்க தலையில கல்ல தூக்கி போட்டா. 2வது வந்தவங்க ஓடிட்டாங்க. 3ஆவதா வந்தவன் செத்தே போயிட்டான். உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? சந்திரன், கோபப்படாம யோசிக்க மதி. என் பையனுக்காக மகா ஜாதகத்தை பார்த்தப்போ அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. விடு, பார்த்துக்கலான்னு தான் நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம். யோசிச்சு பார்த்தா அவளோட ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை உண்மைன்னு தான் தோணுது. முதல்ல கிளம்புங்க. நீங்க
இல்ல மதி, உன்னோட நல்லதுக்காக தான். வேணாம் சந்திரன். இன்னொரு வாட்டி நான் டென்ஷன் ஆகி அப்புறம் ஏதாவது பேசி அது அவள் நல்லா இருக்காது. நீ சத்தம் போட்டு என் வாயை அடைக்கலாம், ஆனா ஊர் வாயை அடைக்க முடியாது. உன் பொண்ணோட ராசி அப்படி மதி. ஒழுங்கா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு பாரு. இப்பவும் உன் மேல இருக்கிற அக்கறையில் தான் சொல்றேன். மகா மேல தப்பே இல்லை, ஆனா அவளோட ராசியும் அதிர்ஷ்டம் மோசமா இருக்கு. அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியே நடந்தாலும் அவ சந்தோஷமா இருக்க போறது இல்லை. என் பொண்ணு அப்படி இப்படின்னு நீயே சொல்லிட்டு இருக்காம ஒரு நல்ல ஜுவல்ஸுக்காரனை பார்த்து என்னன்னு விசாரிக்க. இல்லைன்னா காலம் பூரா அவளுக்காக நீயும் உனக்காக அவளும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா.